Shot. batting இல்லைன்னாங்க அப்போ பார்த்தா நாங்கள் தூங்கிடுவோம் ஜாப் வரோம் அது வரைக்கும் பேட்டிங் எல்லாரும் பாடி ஒரு 30 ரன் கான்ஸ்டன்ட் ஆடிடுறாரு வர பாஞ்ச டீம் காரணம் ஆமா இதே எப்படியே போல இருக்குது லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கர்ஸ் யுனைட்டட் ஃபோன் எடுத்தாங்க இதெல்லாம் உடம்பு ஒரு தப்பு கிடையாது தப்புலாம் சுத்தி போட்டு கஞ்சா சரி விராட் கோலினால தான் கிரிக்கெட்டே வந்துச்சுட்டாங்க ஒலிம்பிக்ஸ்ல அப்புறம் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் சொல்லிருக்கீங்க ஆமா T20 தான் ஆடுவாங்க எப்படி ஒலிம்பிக்ஸ் ஆடுறாங்க அதுவும் டாப் 16 தான் நியூசிலாண்டும் அவுட் இதுவும் அவுட் இல்ல ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சியா ஓடிங்க இருக்கு நான் ஏதோ ஸ்காட்லாந்து அதெல்லாம் எல்லாமே இங்கிலாந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஆடுவாங்க நாலு சேர்ந்தாருனால இங்கிலாந்து யுனைடெட் நான் பண்ண தப்பு உள்ள படிக்காது அவங்கெல்லாம் ஒலிம்பிக்ஸ் செகண்ட் தான் ஆடுவாங்க அதான் யூகேல தான் ஆடுவாங்க அது கரெக்ட் ஆனா வைடு விரட்ட வேண்டாம் எவனையோ போய் உட்கார மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான் ஆமா இப்ப டாரிஃப் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க கடைசி படி எப்படி நம்ம வர முடியாது எல்லாமே பக்கமும் அதான் பிரச்சனை இல்லடா ஆக்சுவலி ஏன்னா மேலதான் போகும் நீங்க போட்ட ஒரு மேட்ச் CT11ஓட என்னன்னா மேட் வந்து கொஞ்சம் ஈரமா இருந்தது ஸோ நாங்க நம்ம டாஸ் ஜெயிச்சிட்டோம் ஸோ நம்ம வீட்டுக்கு என்ன நாங்கெல்லாம் என்ன சொன்னா பேட்டிங் பண்ணலாம் ஷாட் ஷோல்டர்ல தான் செஸ்ட்ல வாங்க ட்ரோப் பண்ணி கேட்டிருக்கோம் அந்த மாதிரி
தண்ணி காலி ஸ்ட்ரைட் ரொம்ப பெருசு. இல்ல அவங்க பேட்டை ஃபுல்லா சீசன் பண்ணலாம். மிடில்ல ஒரு வாரம் இருந்து எவ்வளோ நாள் கேட்டாலும் கம்மியான வாரம் தான் சொன்னாங்க. அவருக்கு இதே தான் அவருக்கு இந்த வரலாமா அவருக்கு இதே மாதிரி அவருக்குலாம் ரொம்ப கிரவுண்ட்லயே பொதன்னு ரத்தம் விழுந்துச்சுண்ணா. நான் அந்த மேட்ச் இருந்தேன். அப்படியே கூப்பிட்டு கேட்ச் தான் பிடிக்க போனேன். அதான் நேற்று வந்தேன் அவருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு எனக்கு ஸ்ட்ரெயிட் ஆகலே இல்ல ஆனா ஒரு வருஷம் ஆயிருக்கும் வரவே இல்லை. அவருக்கு நல்ல பால் பட்டு இதாயிருக்கு. எனக்கு பாலே கிடையாது. நான் வந்து பால் கையிலேருந்து போயிட்டு இப்படி அடிச்சிட்டேன். அடிச்சு சரி சாதாரண வீங்கி இருக்கு எப்போ மாதிரி அப்படி தானே முடிச்சுட்டு நான் அடுத்து 3 மேட்ச் ஆடினேன். 3 மேட்ச் ஆடிட்டு 3 வாரம் கழிச்சு போறேன். டாக்டர் எக்ஸ்ரே பார்த்துட்டு ஆமா இது எப்போ நடந்துச்சுன்னு சொன்னேன் அப்படின்னாரு. ஒரு 3 வாரம் ஆச்சுட்டாங்க டூ லேட் அப்படின்னாரு. அதான் அதான் சொன்னோம் மொதல் வார்த்தையாகும் அப்படியே கையில அப்படியே கொட்ட வந்துட்டு அப்படியே கூட்டு போனேன். நான் மேட்ச் முடிஞ்ச பிறகு தான் ரியலைஸ் பண்ணேன் இந்த இடத்துல ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருக்கு. என்னடா நெகம் அடிச்சனால நெகம் தான் வலிச்சுட்டு இருந்துச்சு ஒன்றுமே செய்யல. டாக்டர் கேட்டார் என்னப்பா உள்ள உனக்கு போன்ஸ் இப்படியா உடஞ்சி எதுவுமே வலிக்கவே இல்லைங்கிற 3 வாரம் கழிச்சு வந்தேங்கிற நான் கிரிக்கெட்லாம் ஆடல. ஆமாம் நான் தான் குரூப்ல அன்னைக்கு போட்டேன். சும்மா விட்டனால எனக்கு 3 லட்ச ரூபா பில்லு மரியாதையா ஏதாவது அடி வச்சுனா உடனே போய் பாருங்கன்னு குரூப்ல போட்டேன். சும்மாலாம் விடல. 1 மாசம் கழிச்சு அந்த கம்பியை வெளியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு திருப்பி அடுத்த இதுக்கு போறேன். கொஞ்சம் உள்ள கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. மறுபடியும் கம்பி உள்ள அடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் கம்மியான இது டேமேஜ் இருக்கிற உள்ள இருக்கு. 2 வாரத்துக்கு எழுந்து பாக்குறேன் என்ன கையில் ஏதோ வித்தியாசம் பார்த்தா கம்பியை காணோம். பட்டு வெளியில வருதான்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள இறக்கணும். இன்னும் 2 வாரத்துக்கு கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ அது ரொம்ப வலிச்சிச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க உள்ள இறக்கிட்டு இப்படி ஒரு குச்சி மாதிரி திரும்ப இருக்காங்க. அந்த குக்கி போய் ஆளுல மாட்டி பிடிங்கிருக்கேன் நான். அது ஒரு 2 நாளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு தான் நம்ம திருப்பி இந்த ரிங் பிளாக்னு சொல்லி இங்கே மட்டும் அங்கே எல்லாத்தையும் அந்த வரல மட்டும் பார்த்து இதே மாதிரி அது ஒரு நல்ல பால் காரணம் இது இல்லைன்னா இதே கனெக்டிவிட்டியே பேட்டிங் ஆனால் நானே அன்பனா வீக் எனக்கு பேட்டிங் பேட்ஸ்மேனே சொல்லுவோம் பேட்டிங் இல்லை இல்லைப்பா விக்கெட் ரொம்ப டேம்பாக இருக்கு பால் ஓடி அவங்க சென்னை நிறைய மேட்ச் ஆடுது ஓப்பனர் வந்தாங்க 2 பாஷா அண்ட் சாட்ஸா நம்ம ஆளுங்க குத்தி என்னை வந்து டீப் விக்கெட் வச்சிட்டாங்க. குத்தி போறாங்க பால் இந்த லெவலில் வருது. அவன் திரும்பி அடிக்கிறான் என் பக்கம். அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 hours 7 hours ஃபுல் கார்டியோ ஒர்க் அவுட். டெரிட்டரிக்குள்ள இருக்க டெரிட்டரி மேட்ச்ல வந்து 12 ஓவர் 150 ரன் நகரவே நகராது. அப்படியே நிற்கும் ஆட்டிக்கிட்டே பட் நான் ஒரு 2 பால் அடிப்பேன் 3 பால் காலத்தான் பக்கத்துல எங்கேயோ வளர்க்குறேன்.
நீங்க இப்படி அவர்கிட்ட போய் கேட்டிருக்கியா? இப்படி நேக்கா ஆடணும்டா அவனை. நீ திருப்பி சொல்லுங்க நான் சொன்னேன் நீங்க அப்படின்னு அவர் ரன் அடிச்சிட்டாரு நீங்க சொல்ல முடியாது. அதனால இது பேச முடியாது. அப்படிலாம் நான் அப்படியே சொன்னேன் அவர்கிட்ட நீங்க ரன் அடிச்சிட்டீங்க நேரம் சொன்னேன். கடைசி வாரமா அடிக்கிறாரு. போன வாரம் சொன்னார் 40 அஸ்வினே 13 தேவை ரன்னுக்குன்னு அடிச்சிடாத அந்த பால் தூக்கி அடிச்சாரு. அடுத்த பால் அப்பயே தூக்கிறாரு. 15 ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. நேத்து அம்ஜத் என்ன சொன்னார் அவுட் ஆயிட்டு வந்து இன்னைக்கு நான் டென்த் அடிக்கலாம் வந்தேன். அதே ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடி அடின்னு அடிச்சேன். ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நீ செஞ்சு வேண்டான்னு போட்டாங்க அவுட் ஓ அதே ஓடுவான் ஓடி இருக்கு கேப் ஓடி வாடா ஓடி நாங்களும் ஆளுங்க கொண்டு போய் விட்டுட்டு நடந்ததெல்லாம் மேட்டர் இல்ல நேற்று செஞ்சுரி அடிக்காம விட்டாங்கன்றதுதான் மேட்டர் டேய் ஒண்ணு இது பண்ணிட்டாரா ரன்ஸ்ல அவர் பீட் பண்ணுவோமா அந்த ரன்னே அடிக்கலையே அவர் வேற வாரம் கேட்கறாரு. எனக்கு அதுவே பயமா இருக்கு. நான் சொன்னேன் நான் நீங்க தாண்டிட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் அவர் தாண்டணும்னு ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வாரம் கேட்க மாட்டாரு. இது பண்ணதுக்கப்புறம் அஸ்வின் அவர் போன வாரம் ராமன் இருந்தார். நான் சொன்னேன் அவர்கிட்ட வந்துட்டு ஆடிட்டு பாருங்க அவர் எவ்வளவு அடிச்சுன்னு கேட்க மாட்டார். வந்த உடனே அஸ்வின் ஐ எம் லீடிங் பை அஸ்வின் நோ ஸ்கோர் 37 ஐ திங்க் சோ ஐ லீட் யூ பை 1 or 2 அப்படின்னாரு. எப்படா கரெக்டா சொன்னேன். இதெல்லாம் கூட பரவாயில்ல. நான் படம் பார்க்க வந்தாருண்ணா அப்ப கூட அஸ்வின் ஐ திங்க் சார் 80 ரன்ஸ் நான் பிடிக்கணும் ப்ளீஸ் அப்படின்ட்டாரு. வேடு வாட் a festival shot. Great it's a net run. ஓ அன்பு என்னையா குடிச்சிட்டு வந்த 50 அதுக்குள்ள 3.5 ஆக்சுவலி இந்த கிரவுண்ட்ல நம்மளோட எல்லாமே நம்ம எடுத்து bowling பண்ணுவோம். சோ எவ்வளவு அடி முடியுமோ அடி. அப்படிதான் நாங்க bowling போட்டாங்க. நான் போடும்போது இவ்வளவு அடிச்சோம் அசராம bowling போடுறாங்க மத்த. அப்புறம் தான் வந்து தெரியுது எல்லாம் ஹிட். எவ்வளவு ரன் தோத்தீங்க? 45 ஜெயிச்சீங்க. அது மேல மேல போடுறாங்க. மேல மேல அடிக்கிறாங்க. ஜெயிச்சோன்றது எப்படின்னா அங்கதான் அடிக்கிறாரு அங்க பேச போறாங்க. மேல மேல போறான். இங்க போறது வெளியே பிளேயிங் என்ன இந்த 11 ஆயிடுச்சு அவர் ஃபீல்டர் அது தெரியும். ஸ்டார்ட் பண்ணும்போது பிளேயிங் 9 ஆக்சுவலா 2 பேர் வந்தாங்க. அவ்வளவுதான். போன வாரம் பண்ணாங்களே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெக் சைடுல நான் சொன்னேன் நெக்ஸ்ட் மேட்ச்ல எனக்கு இந்த மேட்ச் எப்படி போடுங்க. லெக் சைடுலயே தான் அடிக்கிறான் அந்த பேட்ஸ்மேன். 4 பால் 4 போறான். எவ்வளவு ரன் बोल तो पानी भरे हाथ दीजिए சொல்லாதீங்க. பேட்டப் பண்றாங்க. இல்ல சுத்தி அடிச்சணும் சொல்லி நாலு போர்ல ஒரு போர் வைட் போர். இப்படி 3 அடிச்சாரு. கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இது தெரியுது எலிகன்ஸ் தெரியுது. கேட்ச் கேட்ச் அவர் உண்மையாவே இந்த பால் எப்படி ஆடினாரு பாத்தீங்களா? அதை பாருங்க ஏதோ இப்படி வச்சுட்டு இப்படிலாம் ஆடினாரு இந்த பால் வந்துட்டு. அதான் சொன்னேன் வந்துட்டு அவர் ஏதோ உடம்பெல்லாம் ஷேக் பண்ணி ஆடினார். அவர் 43 சொல்லியிருந்தா கூட உறுத்தி இருப்பாரு. உடம்பெல்லாம் ஷேக் பண்ணி உடம்பெல்லாம் ஷேக் பண்ணலாம். எதுவுமே சொல்லல. பெரிய சண்டை இருக்கு. இதெல்லாம் ஜெண்டான்னு சொன்னீங்கன்னா பெரிய முன்னாடி 10 பால் நல்லா ஆண்டான்னு சொல்லும் போதுதான் இது பண்ணல. கடைசி ரொம்ப மேல போட்டாங்க.
ஏன் கைக்கா கொடுத்துட்டு வருவ ஓவர் பீச் போல கேட்ச் பிராக்டிஸ் 4 பால் 4 ஸ்கோர் போச்சுன்னு அது கேட்டிருக்கோம். 6 பால் 6 ஸ்கோர் அது கேட்டிருந்தா தான் 7 ரன் தேவைப்படும் தெரிஞ்சுதா 5 ரன் நின்றுக்கலாம் இல்ல 2 பால் நின்றுக்கலாம் அடுத்த ஒரு ஓபி போட்டுருப்பாங்க கோச்சா எவ்வளவு பால் அப்புறம் பார்த்துட்டே உட்காந்து சவுண்ட் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு தான் டொங்கு டொங்கு தெரிஞ்சு எதுக்கா சம்பந்தமே இல்லாம ரெஸ்டாரண்ட் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க 2 பேரும் ஹாய் பால் பால் நான் தான் அடிக்கு 4 பால் பண்ணணும் சரி அது எதுக்கு ரெஜிஸ்டர் பண்றீங்க 4 வாட்டி அப்படிதான் எதுவுமே கண்டிக்கல ஏய் அசி 2 பேட் வச்சு எக்ஸர்சைஸ் பண்ணலையா இந்த பேட் கொஞ்சம் லைட்டா இருக்குல்ல வேண்டாம் அப்புறம் ரொம்ப காத்து பண்ணாரு டேய் இப்போதான் புது பேட் ரெடி பண்ண ஸ்டிக்கர் ஓட்டினியா என்ன ஸ்டிக்கர் ஓட்டுறது டேய் ஸ்டிக்கர்னா பேட்டிக் ஸ்டிக்கர்னா ப்ரொடெக்டிங் ஸ்டிக்கர் எஸ்ஜி ஸ்டிக்கர் கிடையாது யாருங்க ஏங்க ப்ரோமோட் பண்ண வேண்டாமா பெரிய நான் தான் முதல்ல வந்தவன விட சொன்னேன் நான் ஃபைபர் டேப் போட போறல சீசன் கொஞ்சம் பண்ணிட்டு போடலாம்னு சொன்னேன்ல அது என்ன ஆள் எடுத்துக்க போற சும்மா தான் சரி ஓகே எடுத்துக்கோ ஆயிடுமா என்ன ஆமா ஏய் ஜஸ்ட் ஃபேமஸ் வால்கர் சீனியரா இருக்கா ஃபேமஸ் வால்கர் அந்த பெரிய கோர்லாம் இல்ல ரெண்டு பேர் தான் கோர் தமிழ்நாட்டுல எப்பயாவது சும்மா எப்பயாவது அவங்க தான் ஜாயின் ஆயிட்டாங்க தவிர மற்றபடி அந்த பழைய கோர் டீம்லாம் ஆடுறது இல்லை ஆனா ரெகுலரா மேட்ச் ஆடுறாங்க ஆட்டாங்க அது அடுத்தடுத்து ஜாயின் பண்ண பசங்க சின்ன பசங்க ஏன் நீங்க வந்திருந்தாரா இது மோகன் வந்திருந்தாரா நீ கேட்டது மோகன் ராஜ் நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்களா இந்த பக்கம் நடக்குது மோகன் நான் வந்த அந்த மேட்ச் நான் வர வேண்டியதுதான் நீ தான் பேர் கொடுத்துருந்தேன் இது வேணாம் இது செட்டாக தெரியல போய் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவுட் அது பிங் பண்ணார் ஜி நீங்கள் வருவீங்க நீங்கள் வரலையா நீங்கள் நான் இல்லை அடிபட்டு 3 வாரம் வந்து வீ கேமரா பரவாயில்ல அது வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு டைமிங் பார்த்துட்டு வரேன் இதான் 5 ஜோன் கூட்டுறது அதே ப்ரௌன் ஐ தான் அதுதான் எல்லாருக்குமே உனக்கு ஏதாவது இல்லைக்கு தள்ளிட்டு பாருங்க யாருக்கு இல்ல அவன் வந்து என்டர்டெயின்மென்ட் பண்றாங்க 4 பேர் வச்சு காலையில வாங்க பாருங்க நினைங்க சரி போய் பஞ்சாயத்து எடுத்துட்டு வரோம் அவங்க காலையில தான் வர போல என்டர்டெயின்மென்ட் நீங்க 4 பேர் கலப்பாங்க 4 பேர் டாக்கிங் பண்ணுவோம் காலையில முடிஞ்சு வாங்க போய் அப்புறம் வீட்ல போய் ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம் எக்ஸைட் பண்ண பாருங்க இல்லையா யார் அந்த எலக்ட்ரிக் சொன்னது அதுதான் சொல்லிருப்பான் அந்த மாதிரி வருஷம் நமக்கு எங்க தெரியும் யார் அந்த எலகன்ஸ் சொன்னது இருக்கு அசிரா அசிரா அது அவுட் ஆன பால் என்ன உடம்பு ஏதோ ஷேக் பண்ணிலாம் ஆடிட்டு இருக்கீங்க பேட்லாம் இது பண்ணி பேட் இது பண்ணி ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இப்படி இல்ல அவர் ராகுல் திரிபாதி ஸ்டைல்ல வந்து ராகுல் இப்போ ஷாட்ல ஆடலாம் பார்த்தேன் அந்த மாதிரி உடம்பு அவர் மட்டும் பாயமான ஞாபகம் ஏதோ பண்ணுடா ஏடா இப்படி பண்ற கேகே மேட்ச்ல ஒரு நாளே கேட்ச் நடுவில் போயிட்டு கொஞ்சம் ஏன்னா பைக் வரலாம் ஓ 43 ரன்ஸ் கண்டா அதான் சொன்னா 19 நான் சொன்னேனே நான் 7 ரன்ல நின்றுப்பாங்க நீ நான் என்ன பண்ணேன் இந்த ஸ்டைலா ஆடுறாங்க பாரு அப்படினாடா அவுட் ஆயிட்டீங்க ஸ்டைலா சொல்ல இல்லையா நீ எம்ஆர் போட்டுது ஷாட் பட்டி 6 பால்ல பிடிச்சிருக்காரா பாட்டில நீங்க வெளிய வர வரைக்கும் என்ன பண்றாங்க பாலே ஃபர்ஸ்ட் பால் பிடிக்கவே ரெண்டாவது மூணாவது ஓவர்ல பட்டி 6 பால் குடிக்கல பட்டி நீங்க பாலே கொடுக்கல கரெக்டா சொல்லுங்க
என்ன எல்லாத்தையும் இவங்க அமைச்சர் இது போட்டுருக்கோம் மெசேஜ் போட்டுருக்கோம் நான் ரெக்கார்ட் ஆகிடுதுன்னா அவன் போட்டிருப்பான் கொஞ்சம் ஸ்ட்ராங் இதெல்லாம் இன்னைக்கு அஞ்சானாலாம் பார்த்துருக்கேன் நீங்க ஜீரோ அடிச்சாலும் ரன் அடிச்சாலும் போதும் இந்த கட்டிங் தானே அவரோட ஃபேவரட் டெக் அமைச்சிடான் சரியா அந்த இந்த ஷாட் நீங்க நானீங்களே அதுதான் என்ன பண்ணிருக்கீங்க நேத்து அதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க அது இதை விட இன்னும் நல்லா உள்ள வந்தது பால் பால் கிளியர் தெரிஞ்சு போச்சு அழகாக அந்த கேப் வந்து போச்சு அதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகும் ஸ்ட்ரெயிட் ஷாட் செமையா இருந்தது எப்படி என்ன சொன்னீங்க Eight legs. ஸ்பெல்லிங் சொல்லுங்க ப்ராக்டிஸ் இன்னொரு சொன்னீங்களே இவங்கள பாத்தீங்கன்னா வந்து ஐபோனுக்கு என்ன சொன்னீங்க XMCC ல ரெண்டு டீம் இருக்கு இல்லையா அந்த ஹைஜீனிக் இஷ்யூ புரியல இவங்களுக்கு ரொம்ப நேரமா குழம்பிட்டு கிடந்தாங்க என்ன சொல்றாரு இது அப்புறமேல ஓ ஹைப் படத்தை அப்படி சொல்றீங்க அது இல்லடா iPhone அது இல்ல, வேற அது iPhone வேற. அது வேற விஷயமா அது ஒரு கதை சொல்றாரு ஐயா எதுக்கு கேட்டீங்க ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் வந்து ஒரு பக்கத்துல ஒரு பையனை பார்த்துட்டு அவனுக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கான் செசாரம் காலேஜ் தான் ஜாயின் பண்ணி ஒரு 1 இயர் ஆகாது அவன்கிட்ட ஒர்க் கொடுத்துருவோம் இருக்கு டெய்லியும் அவர் கேட்டு இருக்காரு வந்து இன்னும் லாட் ஆஃப் ஹைஜீனிக் இஷ்யூ அப்படின்ட்டு அவனை திட்டிட்டு போனாரு எனக்கு புரியல என்னடா ஹைஜீனிக் இஷ்யூ ஹைஜீனிக் பார்த்தேன் கடைசி வரைக்கும் என்ன கிளம்பான வழக்கம் மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஐகிரி கேட்டா அப்புறமா சொன்னாங்கன்னா பேசிக்காக என்னது ஒருத்தவங்க ஒரு டாஸ்க் கொடுத்தாருன்னா அதை ரிப்ளை பண்ணணும் ரெஸ்பாண்ட் பண்ணணும் இது சேட் பண்ணால் அது ரெஸ்பாண்ட் பண்ணணும் இதெல்லாம் பேசிக் எத்திக்வேட்ஸ் நீங்க கேட்க வேண்டியதானே அது ஹைஜீனிக் லெவல் அது சொல்கிறான் அது போடுது என்ன பண்றான் அசியாங்க அங்கதான் நிப்பா அதான் அசிய பிளேஸ் அங்க பல அந்த கேமரா மட்டும் நம்ம கொஞ்சம் அப்படி திருப்பி வச்சிட்டோம்னா அசிய பார்த்துட்டு இருக்கலாம் பக்கத்துல மாட்டீங்க அது கிராக்கா இல்ல ஒட் பெயிண்ட் அது ஆக்சுவலி இதோட மோசமா இருந்தது ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆமாம் அது போன் அன்னைக்கு தான் பஃப் பண்ணேன் சரி சீசன் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும்டா போடுறாப்ல எங்க எல்லாத்தையும் உண்டு இங்க வைக்கல நானும் கீழே விட போட்டு எடுத்து வச்சிருந்தேன் நீ எங்க நீ அந்த முள்ள போயிட்டு அங்கனுக்குள்ள இல்ல நான் இங்கனுக்குள்ள வரும்போது அங்கனுக்குள்ள போயிட்டு தம்பின்னு ஒருத்தர் கூப்பிட்டு நான் விடல என் கையில பட்டு இங்கிட்டு விழுகுது சரி ஏதோ ஒண்ணு நீ ஒண்ணு அப்புறம் தம்பி தான் நிறைய விட்டுட்டு இருந்தான் அருண் வந்து ஐயோ திட்டுவாங்களே அது டக் அவுட் வர ரெண்டு பேரும் முதல்ல பேட்டிங்லயும் இந்த ஷாட் தெரிஞ்சா போற டச் பிடிக்கல அழகா இல்ல நீங்க அழகுங்க ஒரு ஷாட் ஆனாரு பாடுறா எங்க அசி ஆடுவான் பண்றாங்க அசி ஆடுவோம் அப்படியே பாலுக்கு வலிக்காம மிஸ் பண்ணுவான் நிறைய சொல்லுங்க வர வீட்டு காட்ட போறேன் உள்ள வர போறது ஆக்சுவலி அருண் அண்ணா தான் என் பேட்டை வாங்கிட்டு போனாரு விவிக்கு என்னோட பாட்டு போனாரு பால் உள்ள ஸ்டம்புக்கு வந்து விட்டாரு போல்டு அவர் பேட்லயே போட மாட்டாரு என்ன நடந்து ஒண்ணுமே புரியல அவருக்கு உள்ள வரவும் மனசு இல்ல நேத்தா நேத்து இல்ல விவிக்கு என்ன ஒரு நேத்து ஒரு பால் நேத்தா பேட்டிங் ஆடல ஒரு பால் தான் வந்துச்சு அண்ணா வந்து சொல்றேன் ஏய் வந்து சண்டே டீம் காட்டுறேன் பேட்டிங் இப்ப வந்தது மதியான மேட்சுக்கு வார்ம் அப் பண்றது நீங்க வர மாட்டேங்க ஊர்லயே இருக்க மாட்டீங்க யாரு அவளே அது சண்டே நைட் போறது மண்டே டூஸ்டே போக வேண்டியது என்ன படிச்சாடா இன்னைக்கு அவனுக்கு ஊர்ல ஒரு டோர்னமெண்ட் வந்துச்சுங்க ஷாட் ஆறாங்க அப்படி திட்டு எல்லாம் நடக்கும் எதுக்கு வந்து ஏரியா வரான் இங்க பார்த்தாங்க அவன் காலர் போட்டு எங்க இருந்து காலர் போட்டு சும்மா ஸ்ட்ரீட்டா காலர் இல்ல வேற ஏதோ நான்
பேச்ச பாருங்க. அதான் அடிச்ச பாரு என்கிட்ட கேக்குறது. இன்னும் தெரியலங்க. தெரியல இங்க இருந்து கேர் அடிக்கல. நம்ம இன்னைக்கு பழைய மாட்டல இருக்கோம். கம்முனு நேத்து 3 பாட்ட மாத்தி பாடிட்டாங்க. பழைய படம் அது மாட்டல இருக்கோம். அதெல்லாம் சரக்கு அடிக்கும்போது அம்மாட்ட ஜேபிஎல் ஸ்பீக்கர் வச்சு போட்டு தொடர்ந்துதான் எங்க எத்தனை தடவை சரக்கு அடிக்கும்போது பாருங்களா நேத்து மட்டும் தொடர்ந்து தான் நைட் 2 மணிக்கு ஐ அம் அவுட் அப்படின்னு போட்டுருந்தாரு. ஏய் நான் வரனா ட்ரெஸ் இல்லடா அப்ப கீழ வந்து தான் பார்த்தேன் நானு கார்ல பார்த்தா ட்ரெஸ் ஒரு பேர் இருந்துச்சு அதனால எனக்கு நான் சொல்லாரு கண்டிப்பா அவுட் போட்டுட்டீங்க. நயனாருக்கு வெளியவே ஆள் நிப்பாட்டி இருக்க முடியாது. அதுஜா வெளில போறதுனாவே பிளான் பண்றான் எல்லா மேட்சும் எங்க சும்மா வந்து உள்ள நில்றானா இல்ல அவர் ரெண்டாட உள்ள வந்தப்போ அவரால் துணியவே முடியல. புடிச்சு முடியுது. அஞ்சு வண்ண பூவே பாத்துனா நல்லா கால் படே அவர் லேசி கொஞ்சம் லேசி அவரு இதுக்க யார் சொல்லிட்டா அந்த டைலாக் மணிக்கு அதிசயம் இங்க நேரா போனாலே ஒரு கணக்கு. இல்ல அவர் ஃபுல்லா ஆடி முடிச்சார் 40 வரல 9 ரன்னுக்கு வரல ஏடா விஜேஷ். பேர் ரன் ஆகி இது விட்டு ராம் கபூர் போ. ஐயா ரன் ஆகி இருப்பேன் ஒரு மாதிரி இட்லி என்ன இருந்தாலும் வடை ஜூஸ் வாங்கிடுடா போண்டா வாங்கிடுடா அந்த வெளியே போறவங்க ராஜ் சொல்லி பார்த்து ஆடுங்கன்னு சொல்லி யாரும் கேட்டீங்களா ஏ மாணிக்க பூரி இட்லி ஒரு போண்டா ஏய் யார் யார் வேணா மெசேஜ் பண்ணுங்கப்பா. வாங்க போ. இல்ல இல்ல நான் எதுக்கு சொல்லிட்டேன் மாணிக்க மாணிக்கண்ணா எதுவுமே வாங்காதீங்க. மாணிக்கண்ணா 3 இட்லி ஆல்ரெடி சொல்ல முடியாது டயட்ல இருக்கடா ஏய் ஸ்கோர் நல்லா வந்துடா 6 ஓவருக்கு அதான் நீங்களே 18.50 82டா ஏய் அருணோட ராசிக்கு மாட்டடா நீ வேணா நானே அடுத்த ஒரு மாசத்துக்கு வர மாட்டேன். ஏன் ஊருக்கு போறேன். ஆபீஸ் டைம் முடிஞ்சுச்சு. 10 நாள் போயிட்டேன் ஆபீஸுக்கு. சரி அதனால அடுத்த மாசம் 10 நாள் போனா போதும். அதுக்கு கடைசி 10 நாள் போயிடுவேன். 10 நாள் ஆபீஸ் 10 நாள் அவசரமா ஆமா 10 நாள் ஒரு மாசத்துக்கு 10 நாள். யூனிட்ல மாசத்துக்கு 10 நாள் வந்தா போதும். 12 நாள் வந்தா போதும். என்ன அப்படி பண்றீங்க எங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு நான் அதனாலதான் மேனேஜர் போனான்னு சொன்னேன். அவதான் மேனேஜர் உனக்கு இல்ல இல்ல எனக்கு நான் வேற ஏய் எங்களுக்கு ஃபைசர்ல வர சொல்றாங்களா 5 நாள் வர சொல்றாங்களா டிசிஎஸ்ல எவ்வளவு ஏய் அதெல்லாம் பரவாயில்லை 5 நாள் பண்ணல. கேன்சல் பண்ணிட்டானுங்க அது 8 ஹவர் பண்றானுங்க என்ன அப்படி விஷயம் எல்லாம் வருது அது இன்னும் இன்ஃபர்மேஷன்ல வரல. நாங்களா 5 மணி நேரத்துல வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நீங்க வேற டிசிஎஸ்ல எல்லாம் லூப் ஹோல் தானே கண்டுபிடிச்சாங்க. எல்லா நாளும் வர சொல்லல. எல்லா நாளும் வர சொல்றாங்க. ஆனா 80% டைமிங் எதுவும் கிடையாது. கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. காலையில போய் ஐடி கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் சாயந்தரம் போய் அவுட் வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க பக்கத்துல இருக்கவன். அந்த நாள்லாம் இல்ல ஆக்சுவலா இன்ஃபில் அந்த மாதிரி பண்ண நிறைய பேர் 100 பேர் பண்ணாங்க. ஒரே நாள் 100 பேர் தூக்குனாங்க ஆமா இன்ஃபில் டெர்மினேட் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஒரே நாள் ஒரு மெயில் அனுப்பிச்சுட்டு அடுத்த நாள் எல்லா ஐடி கார்டை வந்து எடுக்கணும் இதுல வந்து என்சிடி பக்கத்துல அந்த அக்வாலிட்டில இருந்த கேங் பெரிய கேங் டெய்லி இதே மாதிரி காலைல வந்து போயிட்டு வந்து வெளியே போயிருங்க. எங்க இது நார்த் கேங் அப்படியே மொத்தமா போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது சாட்டர்டே சண்டேலாம் போய் ஸ்வைப் பண்றாங்க. இது நியாயமாடா? சாட்டர்டே சண்டே ஸ்வைப் சும்மா அந்த சாப்பிடும்போது கம்பெனில என்கிட்ட ஹோட்டல் போனோம்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கால்குலேட் ஆகாது. உங்க பேருக்கு காட்டுமே தவிர ஆவரேஜ்ல கால்குலேட் ஆகாது. டிசிஎஸ் கால்குலேட் ஆகிற மாதிரி இருக்கு போல. இந்த இன்னைக்கு ஒருத்தன் போறான் ஆபீஸ்க்கு. வரும்போது எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். நான் போய் குளிச்சு ரெடியாவேன். எங்க போய் எங்களோட சென்னை ஒண்ணு. தனி ஒண்ணா அவன் சென்னை ஒன்று போறான். அது வெளியில ஏதாவது மணிஸ் இருக்கு. அப்புறம் வரவா ஒரு மாதிரி தான் பேசுவோம். பிள்ளைங்களா வருதா நீங்க பிள்ளைங்களாம் வரல. இன்னைக்கு எங்க பிள்ளைங்க வரும்? ஒரு பொருள் வந்து எவ்வளவு ரூபான்னு எப்படி கேட்பீங்க? கடையில போய் பொட்டி கடையில போய் எப்படி கேட்பீங்க? எவ்வளவு ரூபான்னு கேட்போம் நான் எவ்வளோ வரும்? எவ்வளோண்ணே அப்படின்னேன். ஏன்னா எவ்வளோண்ணே? எல்லாருமே இந்த முடிவு எடுக்கிறீங்க பட்ஜெட் பூவே நான் யாரு தெரியல இருக்கா 10 1 ரூபா முண்டா வாங்கிட்டு எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்போம். நீங்க எப்படி கேட்பீங்க? எவ்வளவு நீங்க நியூ பால் போட்ட அப்புறம் ஓல்ட் பால் வந்து இது மிட் ஆஃப் தானே அது? எனக்கு தெரியும். அது மிட் ஆஃப் தான். போறா சார் மத்தபடி பவுண்டரிஸ்லாம் வரானாது இப்படிதானே தங்கராஜ் போட்டாரு. ஏய்
அவரோட அதுக்கே போடுறாரா அந்த ரேஸ் போற பால் கிடையாது ஒரேட்டா போறது ஒரு 2 செகண்ட் போட்டா அடிச்சு முடியும் நாளை நெஞ்சு பிடிச்சு அவ்வளோ பாடுபட்டாரு டேய் முன்னாடி போறா முன்னாடி போறா இவர் வேற இப்படி கொடுக்குறாரு அது ஓவர் அதனால அவரோட மடிக்கலாம் இங்கே ரிலீஸ் பண்ணா இங்க தான் வருது பிராக்டிஸ் பண்ணுவாரு வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணா ஒரே போடும்போது சென்ஸ் ஆயிக்க இங்க புடிச்சிருக்காரு அவ்வளவுதான் எல்லாம் ரெண்டு தடவை ரெண்டு அடிக்காங்க பாருங்க அந்த மாதிரி அடிக்காங்க என்னடா வெளிய அடிக்கி இங்க புடிச்சு 6 அடிங்க எம்டி ஏக்கலாம் போயிருச்சு பீல் ஆடுனது ஒரு பால் அந்த ஹைட்டுக்கு அடிக்காங்க வர்றவங்களே இப்படித்தான் வரேன் வெயிட் ரெட்டியா வரேன் இவ்வளவு வச்சு அவன் நிக்கிறதே இப்படி ஓடுங்க இப்படி நின்னுக்கறாங்க இங்க போறோம் நம்ம பால் அவ்வளவுதான் 200 அடிக்கும் போது அசால்ட்டா 180 ல அடிச்சோம்னா இது தோத்துறோம் நம்ம ஆமா அவங்க சரியா இருப்பாங்க 200 அடிச்சாலும் தான் அக்ரெசிவ் போனாங்க பாருங்க இந்த மாதிரி ஆப்போனன்ட் 4 விடுறாங்க சோ நம்ம டீம்ல இதே மாதிரி யாராவது விட்டாங்கன்னா மேட்ச் ஆயிடும் நானும் கையில தட்டி இப்படி இங்கிட்டு ஊர்ந்துட்டு வந்து எடுத்து போடுறேன் ஆனா இப்படியே ஆளை வச்சிருவேன் நம்ம ஆளுங்க நீங்க புடின்னு அடிப்பாங்க அசி எல்லாம் கட்டி நீங்க ஃபீலிங் போய் பண்ணீங்க நான் டீம் நம்ம இருக்கு நான் டீம் வாங்க போறேன் எங்க கீப்பர் தாங்க கைக்கு இல்ல எனக்கு பிரச்சனை இல்ல கிளவ் போட்டுருப்பேன் நான் ஆமா மீன்ல நிறைய கீப்பர் வரலுக்கு நெருங்க மாதிரி டர்ன் பண்ண நினைக்கிறேன் அசி பக்கத்துல அசி கொண்டு வந்துக்கிறேன் அசி ஸ்கோர் நல்லா வந்து ஜெண்டர் படம் இருக்கும் கம்முன்னு தான் உட்கார்ந்திருக்கேன் நீங்க கம்முன்னு இருக்க நீங்க 7 சொல்லி தான் நின்று இருக்கீங்க போனாடி நான் பாத்தேன் சொல்லுங்க. யாரன்ட்டு வந்து பார்த்தாரு அடுத்த பாட்டு ஓடிங்க அடா தூக்கி அடிச்ச பால் ஸ்லோ ஆயிடுச்சு ஏறுது பால் அந்த பால் பாட்டம்ல பட்டுச்சு இந்த பா இதை விடுங்க போன வாரம் சொல்றேன் போன வாரமா 46 எல்லாரும் அதெல்லாம் அது நான் இப்ப அடிக்க போனா இப்ப வந்துச்சு அவர் அடிக்கலாம் வந்துச்சு அது எனர்ஜி இல்ல அவர்தான் வரவே இல்லை எனக்குலாம் ரன் புரிதாதெல்லாம் வந்துட்டு இருந்தீங்க 46ல நீங்க டேய் கீப்பிங் பண்ணி கரெக்ட் தான் அந்த வெயில்ல ஆடுறது கஷ்டம் நாங்க இந்த நேத்து மாதிரி இருந்தது தட்டி ஒரு ஹோஸ் கீப்பிங் பண்ணிட்டு ஃபீல்டிங் மட்டும் பண்ணனா இந்த பூரா ஆடலாம் ஃபீல்டிங் பண்ணிட்டு இதுல எத்தனை 17 ஓவர் ஆடுது 14 ஓவர் ஆடுது வீக்கெண்ட் அவுட் ஆயிட்டாரு அப்புறம் வீக் என்ன பண்ணா பண்ணாங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் போட்டான் எதுனா டர்னும் பண்றான் வீக் என்ன டர்னுக்கு ஆடுனா ஆங்கிள் சுத்தி ஆங்கிள் ஸோ நிறைய பால் உள்ள வாங்கினாரு இல்ல கிரவுண்ட் பின்னாவும் போடலாம் பின்னாவும் 5000 நீங்க அப்படி சொல்றீங்க கீழே சைடுல ஸ்லைடர் வெறும் உள்ள போட்டு தான் அதுவே 3000 போய் அவுட்டா ஷார்ட் பால் ஒன்னு எதிர்பார்க்கல போல இல்லனா அடிச்சிரலாம் பால் இல்லடா இங்க வச்சிருப்பாரு ஹாரி ஹவ் இஸ் யுவர் கிராண்ட்மா ஐனா ஒரு ரெண்டு பால் இந்த பக்கம் டிசி வேணா இந்த பக்கம் டிசி நீங்க டர்ன் பேட்டர்ன் கிராண்ட்மதர் பேட்டர்ன் கிராண்ட்மதர் இல்லையே வாங்கினான் அஜே பாத்துக்க நீ வாங்கிக்காதீங்க அது எங்க வீட்டுல சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க வாரம் அடி வாங்கிட்டு வர அப்புறம் போயிட்டு ஸ்கேன் பாஸ்போர்ட் ஸ்கேன் பாப்பான் who is this யா பால் கிரிக்கெட் ஆட போறேன்னு சொன்னதுக்கு ஏன்டா எனக்கு வரல வச்சுட்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட போறேன் வேடு நீங்க அத வெயிட் பண்ணாத அவரு யாரு அவனால வெயிட் பண்ணாத போறடா ஏன் பயப்படுறீங்க இந்த ஓடு அது இங்க அடிச்சே இங்க படிச்சா இந்த ஓடு பாத்துட்டேன் உடைஞ்சு நட்டக்கனே பாத்துட்டேன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவா எங்கிட்ட கண்ட்ரோல் நான் இன்னைக்கு பூரா கண்ட்ரோல்ல தான் இருக்கேன் அச்சே அது மட்டும் நான் கேப் போட்டு போ ஏ உருளுதுடா பால் ஏன் ஆமா நீ ஹெல்மெட்டே போட்டு பெல்ஜியம் கிளம்ப வேண்டிய ஆள் போன வாரம் பாருங்க இந்த இன்டர்நா மேட்ச்ல ஆடி வந்தான் ஏன் ஓவர் ஆக்ஷன் பண்ற over action. பால் யாராவது நீங்க அவுட் அதான் என்ன ஓவர் ஆக்ஷன் பண்ண மாட்டேன் அவனுக்கு பக்கத்துல இருந்து போச்சுனா பையன் எடுக்க மாட்டான் அதுல போயிடலாம் அப்படின்னு பார்த்தா பக்கத்து பிடிச்சிட்டு த்ரோ வேற அந்த பக்கம் செம ஃபாஸ்டா அடிச்சிட்டான் நான் டைவ் அடிக்கலன்னா அவுட் நேத்து அம்ஜா என்ன ஒரு 10 5 ஓவர் நானா கிட்ட 350 கிட்ட வந்து ஸ்கோர் நிக்கு அந்த என்ன மாதிரி 100 நிறுத்திட்டாரோ
லெஃப்ட்ல தான் போறானுங்க அவருக்கு. ஆஃப்ல போட மாட்டானுங்க. லெஃப்ட்ல தான் போறானுங்க. லெஃப்ட்ல வரல. ஏர்காரு. ரைட்லயே போட்டுருக்கேன் முத வரை கொண்டு ஒரு பால் உள்ள ஆஃப்ல போட்டா மாட்டிட்டாரு. யூஷுவல் பால் தானே. போல்டு. நம்ம பால் போற என்னடா அது கரெக்டா கேப் பார்த்து அடிப்பாரு அவரு. கடியா வெளிய வச்சா போகாது. பால் அடிக்கடி போடுறோம் பார்க்குறோம் முடிஞ்சிருக்குல்ல போன்டா. இன்னும் பவர் பிளே முடியல ஒரு கட்டா இல்ல இங்க இருந்து வாங்க எல்லாமே பாருங்க நானும் 30 யாரும் நிக்கிற மாதிரி தெரிஞ்சா அதனால தான் நான் கேக்குறேன் ரவுண்டே சும்மா அடிக்கிறாரு செகண்ட் பேட்டர் மாதிரி இவர் ஏதோ ஃபுட் பேட்டர் ஆடிட்டு இருக்காரு வர எல்லாத்துக்கும் யாரும் நிக்கிறான். ஏடா அவன் வெளியடா நிக்கிறான். ஆமா ரெண்டு பேரும் தான் நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு மூணு பேர் ஆனாங்க. லாங் ஆஃப் நிக்கிறாங்க லாங் ஆஃப் வெளியே நிக்காங்க இல்ல அவனுக்கு முன்னாடி அந்த நெட்டு அந்த நெட்டு தானே போரு மூணு பேர் தான் அங்க நிக்கிறாங்க. அது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி அந்த சொல்லுங்க என்னலே ஏசுவாங்க ஏசுவாங்க. அதெல்லாம் தூத்துக்குடி அங்கிட்டு போய் ஏசுறேன். ஏசுறேன் அப்ப நான் இப்ப தான் பார்த்துருக்கேன் நான் ஏசுறேன் இங்கே வந்தா நீ எங்க காலேஜ் ஜாயின் சரி அப்படியே காலேஜ் கோயம்புத்தூர் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு நீ பேச ஒரு வித்தியாசமா பேசிக்கிட்டே இருக்கு ஆன் ஸ்பாட்ல அடிச்சு பேசுறது. காமெடி என்ன தெரியுமா கோயம்புத்தூர் பிள்ளைய கூப்பிட்டு நீ பேசி வித்தியாசமா பேசுற அப்படின்னு எங்க ஊர் பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசவே பேசாதுங்க செகண்ட் இயர்ல வந்து சொல்லுது நீ தேனிக்காரனா பயமா இருந்துச்சு ஓ அருவாளு அது நீ தேனி ஆனா இவன் வண்டி வந்து வரதான் ஐயில ஒரு ரவுடியா இருக்கும் மாதிரி நீ. அந்த மாதிரி தான் அவனே இல்ல எனக்கு புரியல நீ தேனி தான் நீ எத்தனை பேர் தேனி போய் கட்சியோட அது என்னைய பார்த்து அப்படி கேட்கற பத்தியா தேனி மாதிரினாலே அப்படித்தான் நினைச்சுக்காங்க ஆனா ஏய் கம்பா காலேஜ் டீம் ஓடி சுத்தோட்டார் அதுதான் அவங்களுக்கு ஒரு விதமா தான் பாப்பாங்க இந்த காலையில நைட் ஐயோ மேல கை வச்சிருக்கீங்க. அதுவும் எப்படி வச்சிருக்காங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் இயரும் ஹாஸ்டல் செகண்ட் இயர் தேர்ட் இயர் என்ன சொல்ற? ஃபைனல் இயர்ல இந்த எம்சிஏ பண்றவங்க எல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் நைட் சும்மா ராகிங் பட் சும்மா பண்ணுவோம் வாங்க அப்படின்வாங்க நான் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தேன் வந்து எழுப்பிட்டாங்க என்ன நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கேன் எல்லாரும் இருக்காங்க ஒருத்தர் வந்து அந்த நீ எந்த ஊர்ரா தேனி தேனியா சீரியஸாக ரொம்பவே நடந்தது தேனியா சரி நீ பண்ணி நான் பார்த்து மறுநாள் காலையில் நீங்க நைட்டு ஃபுல்லாக உட்கார கதை வச்சுருந்தேன் நீ மட்டும் எப்படா தூங்குனேன் அது தேனிக்கிழமை விட்டாங்க ஏய் சண்டை படமா எப்படா இருக்கும்டா அவன் சண்டை படமா இருப்பாங்க. நிறைய ஆயிருக்குங்க. ஏய் பா ஏய் இப்போ இல்ல பரவா நீங்க அஞ்சா போடுவா இப்படியே மிஸ் அஞ்சா எனக்கு தெரிஞ்சு 2 வாரத்துக்கு மிஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு பிடிச்ச பிடி வண்டியிலே ஏறி உட்கார முடியல அப்படியா அங்கேயே ஏற முடியல குனிய முடியலடா அவரால ஃபீல்டிங் வந்தவர் குனிய முடியல அவரால அப்புறம் இது காருக்கிறதுனால இங்க இருந்து காரை கூட்டிட்டு போய் பைக்ல பாரு கூட்டிட்டு போய் இறக்கணும் நான் கார் அங்கே தான் வரணும் அதான் கார் பிரச்சனை இல்ல ஓட்டிக்கலாம் நான் ஓட்டினா இல்லைன்னா இந்த இது தாண்டோடனே ஏன் அப்படி ஓடுற வண்டியில் இருந்தாங்க அந்த இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கும். ஒயிட் ஃபில்ட் வந்து
அவுட்ராடி ஜேபி தெரியும் டோர்னமெண்ட்டுக்கு அவுட் போறவரை நீங்க எந்த மேட்ச்சுக்கும் எல்லாரும் காலைல கீழ விழுந்து கூப்பிட்டாலே வந்துடும். இல்ல டோர்னமெண்ட்டுக்கு அவுட் போடுறவங்கள வந்து பிராக்டிஸ் மேட்ச்சுக்கு சேர்த்துக்கலாம். நடுவில் அப்படிதான் முதல்ல அன்பு தான் பாயிண்ட்ல நான் அடிக்கிறது லெஃப்ட் ஏர்ல போகணும். மேட்ச் நடக்காதுன்னு கீழே இருக்க ரொம்ப நம்பிக்கை இல்ல இல்ல ஏய் ஃப்ரண்ட் மேட்ச் இங்க போறாங்க interaction. ஏன்னா இப்ப 8 பேர் வந்துட்டாங்க. அவர் போட்டானே அவர் பின் பண்ணேன் இல்ல சிங்கிள் வேணான்ட்டாரு. படம் புக் பண்ணியிருக்கேன் அதனால வரல முதல்ல கவுண்டர் இருக்கும் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஏய் பேக். டிக்கெட் எங்கடா இருக்கு கிடைக்குது எதுல இருக்கு டிக்கெட் இப்போ எதுக்குமே இல்லை முதல் நாள் எதுலையுமே இல்லை பிவிஆர் கொஞ்சம் லேட்டா தான் ஓபன் ஆகும். நீங்களாம் ஓப்பன் டிவிஆர்லாம் ஓபன் ஆகாதுடா. இவ்வளவு சீக்கிரம் ஓபன் ஆயிடுச்சா? ஆமா ஆனா எதுவுமே மார்னிங் எந்த கட்டலையுமே கிடையாது எல்லாம் அவங்களுக்கு Book புக் பண்ணு. மாயாஜாலே கான்ட்ராக்ட் மேல தான் ஷோ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணாங்க இதுவும் கொடுத்துருக்காங்க போல கார்பரேட் Corporate கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா ரசிகர் மண்டபத்துக்கு கொடுத்துருப்பாங்க மொத்தமா நான் பார்த்தேன் நீங்க ஓப்பன் பண்ணுறமா தெரியல சரி வேணாம் விட்டுற வேணாம் சொல்லிட்டு 10:55 ஒரே ஒரு சீட் இருந்துச்சு அதுவேளை மேல இருந்துச்சு மார்னிங் நைட்டு நைட்டா? ஆமா மார்னிங்மே கிடையாது எதுவும் நான் ஆக்சுவலி நைஸ் கால் பிளாக் ஃபுல் பிளாக் நான் வந்து ஸ்டோரி போட்டாங்க. சோ உள்ள மாயாஜால் பார்த்தா மாயாஜால் 12:20 இருந்து நைட்டு 11 வரைக்கும் ஃபுல்லாக பிளாக் இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? மறுநாளுமே பாரு மஞ்சள் தான் இருக்கு ஃபுல்லாக உள்ள போனா மஞ்சள்லே சிலதெல்லாம் நான் ஒண்ணு ஊருக்கு போனா தியேட்டர் காலியாகும். நம்ம ஊர்ல தேட்டர் காலியா இருந்தா போய் என்ன டிக்கெட் வாங்கிக்க போறேன். சாட்டர்டே போட்டுக்கோங்க சாட்டர்டே ஃபுல் க்ரீன்ல இருக்கு நாளை காலையில 7 மணி 9 மணிக்கு ஷோவை பார்த்துருக்கேன். 14ஆம் தேதி. க்ரீன்ல தான் இருக்கு சாட்டர்டே 13ஆம் தேதி நைட் என்ன டிக்கெட் இருக்குப்பா நாளைக்கு வந்து வாங்கிக்க பார்க்கலாம். இத்தனைக்கு ரசிகர் மன்றம் கூட கிடையாது. க்ளவுஸா? என்னது உங்க ஊர்ல என் தம்பி சொல்றேன் 11th பசங்க 60 பேர் ஒண்ணா சேர்ந்து படத்துக்கு தேட்டர் கால் பண்ணி புக் பண்ணியிருக்கோம் நாங்க பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏய் வெற்றிவேல் எப்படி நடக்கும் ஆ? ஏய் அசே அசே ஆ அசே அங்க இருங்க. ஒரு கிட் வெற்றிவேல் தேட்டர் எப்படி நடக்கும் துர்காவோட இதுல ஆடுவாங்க ஏய் அசே ஆ வெற்றிவேல் தேட்டர் அடிப்படி ஆ நல்லா இருக்குமா அவங்க நல்லா இருக்காங்க நினைக்கிறேன். மேகமலர் இவரோட சாம் ஸ்கூல் பக்கத்துல தானே தாண்டி அந்த மேகமலர் ஆமா ஆமா நல்லா இருக்கும் ஒரே ஒரு கால் இருக்கேன் இந்த இதா காலேஜ் படியா இருக்கும். இப்போ நீட்டா சிந்தட்டிக் சாரி போட்டு ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் சைடு போகவே இல்லை நான் அவ்வளவுதான் அப்படியே காலேஜ் வேலை எப்படி வந்தாச்சு இடியா இருக்கு. சாய். இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாச்சும் இருக்கா இல்ல ஆ? இது இருக்குல்ல இது ஆசையா இருக்கு. இப்பெல்லாம் சாயிடாது. தெரியும் அண்ணா யூனிட் நல்லா இருக்குல்ல ஊர். சாய் போய். இதெல்லாம் பேக் இது எம்ஆர்பி அது மோயிதாசி. வந்து அது ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி Gloves எங்க இருக்கு? உனக்கு பக்கல்லே பசுமாடு நைட்ல எருமாடு தருவியா ஆமா எவ்வளோ எத்தனை வரும் பன்னெண்டா? அண்ணி அண்ணி இல்லையா? இல்ல பாட்டில் இல்ல இருந்த மாதிரி நேத்து பாட்டில் இல்லடா. அதனால அப்படியா? ஐயோ பேட்னா என்ன அப்படி பண்றீங்க அவருக்கு பேட் அழகான பேட் இருக்கு அப்பயுமே இப்படி பண்ணுவாங்க. ஏய் ஏய் என்ன வேற எத்தனை வாட்டி ரொம்ப என்ன போட்டு 2 பால்ல கொண்டு வந்துருவீங்க.
பிடிச்சிட்டு கவரோட அடுத்து வந்து கவரோட அதிக பால் பிடிச்சிட்டாரு. கூட போனேன் அந்த உங்க டைலாக் ஆடல பேட் தானே பேட் இது அழகா தெரியும். இங்க இருந்து கான்ஃபிடண்டா அப்ளை பண்ண வேண்டியதானே? அதான் பண்ணலாம் அவரு விட்டுட்டேன். லெகம் போயிட்டு பேச சொல்ல வேண்டியதானே? அது எப்படி ரெண்டும் போய் பார்ப்போம். மெயினாக பேர்லாம் புரியணும். அதையா அதான் புரியல. அதுவும் கஷ்டம் லோ ஆடுறான் வேறு அனுப்புவோம். நம்ம வந்து நேரம் அப்படி போட்டு போன மேட்சோட அவனுக்கு ஹெல்மெட் தேவையில்லையா அவனுக்கு? ஸ்ட்ரைட் பேட் ஸ்ட்ரைட் பேட் பாட்டுதாங்க ஸ்ட்ரைட் பாட்டு பேட் அப்படியே எச்சு போட்டு தேங்க்ஸ் பண்ணி அதனால உங்க நோட் ஆயிடுச்சு. நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறாரு. டேரெக்டாக சொல்லக்கூடாது, இன்டெரக்டாக சொல்கிறேன். அது இப்போ இல்லை நம்ம 13 அப்படிதான். அடுத்தவங்க ரன் அவுட் ஆகுறாங்க. ப்ரோ ரன் அவுட் ஆகிறதுக்கு ஒருத்திக்கிட்ட கெஞ்சினாரியா அந்த மனுஷன். அவன் வந்துட்டான் இவர் காலில் 2 பேரும் ஒரே கிரீஸ்ல வைக்கிறாங்க. அப்படின்றாரு. எல்லாருக்கும் லகு டெக்கி கேட்குது. 7:45 இருக்கு என்ன மால் ஓய மால் பிசினஸ்ல இந்த மாதிரி அதான் சாட்டர்டே சாட்டர்டே நல்லா ஃப்ரீயா தான் இருக்கும். முதல் நாள் எல்லாம் பார்த்துடணும். முதல் 2 நாள்ல அதான் வியாழக்கிழமையா ரிலீஸ் பண்ணி எவ்வளோ ஓட முடியுமோ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்த பிறகு படம் நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைனாலும் 1000 கோடி தரதான் போவாங்க எனக்கு. ஆமா இந்த பாலோட அந்த பால் பார்க்கறாங்க. நான் கையில பார்க்கிறேன். அன்பு அடிச்சாச்சு. எல்லாருக்கும் அது பேட்டு தெரிஞ்சிச்சு அந்த தவிர. ஒரு சட்டம் வந்துச்சு வீடு பாலத்துக்கு போய் ஆடினேன். அப்பவே வந்து அவுட் சுற்றுறாங்க நினைச்சேன். அந்த வேலை கொடுக்கல. அது கிரவுண்டு கீழே பட்டுச்சுல. நான் நான் சைட்ல பார்த்துட்டு இருந்தேன். என்ன இருந்துச்சு ஏன்னா எனக்கு கொடுத்தாங்க. அதனால டேய் ஏன்டா காம் அவங்க தானே கால் பண்ணாங்க. ஒரு ஐயா வந்து போல ஃபில்டர் பாரு ஒரு ஐயா தான் நான் சைக்கிள் பாருடா. என்ன கேட்கக்கூடாது அதுக்கு தான் அவர் சொல்றாரு. ஒரு கண்ணு அப்படி பார்க்கணும் ஒரு கண்ணு அப்படி பார்க்கணும். பால் பின்னாடி போயிடுச்சு. இந்த கண்ணை மாத்தி போயிடுச்சு. அம்மா கேட்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். மும்பை விட்டு கார் எப்படி வந்தாங்க. இது கட்லாட பேட்டரி வர மாட்டேங்குது. அது தெரியுமா இந்த வழிக்கு இல்ல
என்னெல்லாம் பார்த்தாலே தெரியும் ஒன்றுலாம் பார்த்தாலும் தெரிஞ்சிடும் மக்கள் மந்த அடிச்சாலே மாவாட்டாங்களா மாவாட்டிட்டு இருக்காங்களா அத்தை எங்களுக்கெல்லாம் அடிச்சு கொண்டுறாத போறோம்ல அங்கட வச்சா ஏன் வந்துருப்பியா சாப்பாடு உங்களுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு இருக்கேன் தேங்க்யூ பூரி இல்ல இட்லி தான் இன்னொரு பாட்டில் வருது லைட்டா குடிச்சோடையா இது தப்பிட்டேன் பரவாயில்ல மோட்டா இல்ல இல்ல அப்புறம் என்ன விடுங்க அப்படி இப்படி அப்படியே வந்துடும் வந்துடும் நான் வந்து உங்களுக்கு போக்கு தான் வருது விக்னேஷ் என்னமோ கேட்கிறேன் ஆமா ஓட்ட கூலில இல்ல பட்டி இருந்தோடனே இன்னைக்கு காண்டு தான் மேட்ச் இல்லைன்னா யாரும் எழுபது பார்த்தாங்க வீட்டுக்குள்ளே தெரியலையா மாணவர் வந்துட்டார் கரெக்டா மாணவர் என்னால போய் ஊட்ட இருக்காரு நீ காண்டு தானே ஏன் வரல அதான் நீங்க நேத்து காண்டி இருக்கீங்களா வேற காட்டி கொடுக்கல போய் கொடுக்கல ஏய் அவுட் ஆகலடா ஏன் எல்லாம் கரெக்டா போறான் நான் உள்ள வந்து வேற யாரு இருந்தா என்ன போறது யாரும் இல்லையே விக்னேஷ் நீங்க எடுத்தீங்களா ஐயோ அடா ஐயோட காட்டிட்டீங்களா ஐயோ இருக்கீங்க ஐயோ ஐயோ பேட்ட பாத்துறனா பார்த்து பாடுறேன் அந்த நெட்லாம் வந்து ஹைட் பத்தாது அது மேல எங்காவது பத்தி சாப்பாடு ஓட்டலாம் அது ஆமா பத்தி சாப்பாடு செய்யற ஓட்டலாம் அது தண்ணியா இருக்கா சாம்பார் ஒரு எதுவுமே இல்லை பத்தி சாப்பாடு இருந்தது இல்ல தண்ணி ஓகே ஆனா உப்பு இல்லன்றாரு இதுவே நல்லா இருந்தா உங்க வீட்டுல அவ்வளவு முக்கியம் செய்யறாங்க சாப்பாடு ஜெனரலா நீ அந்த எம்டி கொண்டு வாங்கிட்டு வரீங்களா அது பெட்டர் தான் நான் இப்ப இருந்தாலும் எந்த வாரம் வாங்கிட்டு சூப்பரா பண்ணுவேன் இது 200 300 பில் போடுறீங்க அம்மா மிஸ் செய்வாங்க தான் கூட தான் இருக்காங்க ஆடுறா அசியா பாடுறா தஞ்சா போறாங்க சரி தான் போடுறாங்க ஒரே பால் தான் ஆஃப்ல போட்டான் euro give 50 euros don't ask 5000 rupees how much 50 pounds euro Bank of India
Why do you have this? நான் சொன்னேன்ல அதெல்லாம் பத்தாது. ஷாட் கீப்பர் ஆக்சுவலா அந்த ஃபீல்டரை அவன் பார்த்துட்டு நகட்ட வச்சான். பேட் பண்ணி சப்போர்ட்டா சரி ஏதோ ஒரு €1 இருந்தா போறா. €50 நான் எங்க போறேன்? ஆமால he's doing right. I thought I'll give to my niece but to keep on if it is what huh? No niece just collecting give to Asi. He'll give you ₹100 per pound. But what is this? It's a chip, huh? Ah, yeah. ஸ்கோர் நடா ஓவர் 120. ஓடிடா கம்மியா இருக்கு 10 hours க்கு 100 இருக்குது. 4 hours க்கு 88,000. ஸ்கோர் கம்மியா வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்த பவுண்டரின்னு நினைக்கிறேன். காத்து நம்ம நீங்க ஒரு சொல்லிட்டு நீங்க தான் அது ஒரு ஸ்டாக் பவுண்டா சிக்கன்ஸ்க்கு ஆர்டர் இருக்கு. ஃபிக்ஸட் தான் ஏய் மேட்ச்டா டேய் பிராக்டீஸ் பண்ணிக்கடா இது பிராக்டீஸ் பண்ணடா அதான்